சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டு இருக்கும் சில விஷயங்கள் என்னவென்று நான் அறிகிறேன். என்னுடைய பிள்ளைக்கு என்ன விஷயங்களை பிடிக்கும், என்ன விஷயங்கள் பிடிக்காது, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, ஏதேது விஷயங்கள் நடக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது, அந்த விஷயம் நடக்கிறது, எதுவுமே இந்த சாய்க்கு தெரியாது என்று எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உனக்கு எந்தெந்த நேரத்திற்கு தேவைப்படுமோ, அதாவது இப்பொழுது உனக்கு கடன் இருக்கிறது, இந்த கடனை அடைக்க வேண்டும் என்பதற்காக நீ பாடுபட்டு கொண்டு இருக்கிறாய். இந்த கடனானது எப்படி அடையும்? நமக்கு வருமானமும் குறைவாக இருக்கிறது. எப்படி அடையும் என்றால் கூடிய விரைவில் அடையும். அதை என்னால் சொல்ல முடியும். எப்பொழுது அடையும் என்றால், நீ உழைக்கிறாய் அல்லவா, அதில் அதிகமாகவே நிறைய வரவுகளை நான் உனக்கு கொடுப்பேன். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் செலவுகளை மட்டும்தானே நான் கொடுத்து கொண்டு இருந்தேன். வரவு என்ற ஒன்றை நிச்சயமாகவே நான் ஒன்று கொடுப்பேன். தேவையில்லாத செலவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது. அந்த செலவுகள் அனைத்தையும் குறைத்து உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான செலவு என்றால் என்ன? தப்பான சில விஷயங்களுக்கு செலவே செய்ய வேண்டாம் என்று இருக்கும். அந்த விஷயங்களுக்கெல்லாம் செலவு செய்து கொண்டு வாழ்க்கையை ஒரு கடினமான ஒரு பாதைக்குள் நீ தள்ளிக்கொண்டே இருந்தாய். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இனிமே தேவையே இல்லாத மருத்துவ செலவுக்கோ, தேவையில்லாத செலவுகளுக்கோ உன்னுடைய வருமானமானது செலவு ஆகாது. அதற்கு பதிலாக நீ கடன் வாங்கியிருக்கிறாய் அல்லவா, அந்த கடனை உன்னால் அடைக்க முடியும். அதற்கு மேலே என்ன சொல்லணும்? உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக என்னிடம் கேட்டது கடன் இருக்கிறது, நான் எப்படி இந்த கடன் முழுவதுமே நான் சரி செய்ய போகிறேன், இந்த கடனை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப் போகிறேன், இது மட்டுமே தான் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய். கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் கடன் அடையும். உனக்கு தேவையான பணங்கள் வரும். இதற்குமே நீ என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய்? நீயே சொல் பார்க்கலாம். அழுகை முடிந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரோ, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பணமானது தேவைப்படும் அனைத்துக்கும் உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் பணம் கிடைக்காது, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று நினைத்து நீ பயப்பட வேண்டாம். பயப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தவறான விஷயங்களை நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன். அதிகமாக கடனை வாங்கிவிட்டால் எப்படி அடையப் போவது என்பது உனக்கு தெரியவில்லை. அதுவும் எனக்கு புரிகிறது. நேரங்கள் இப்பொழுது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதம்மா. அதனால்தான் நான் சற்று பொறுத்திரு என்று சொல்கிறேன். ஆனால் உன்னுடைய அவசரங்களும் எனக்கு புரிகிறது. உன்னுடைய கவலை முழுவதுமே பணத்தோடு தான் இருக்கிறது. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய மனதில் இருக்கும் மன கஷ்டத்தை நீக்கி அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பமான ஒன்றை கூடிய சீக்கிரமாக தருவேன். யாரை நினைத்தும் எப்பொழுதும் நீ பயப்பட வேண்டாம். புரிகிறதா? எல்லா விஷயத்திலேயும் நீ தைரியமான பிள்ளையாக இரு. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தைரியமாக நீ இருக்கிறாயோ, அந்த அளவுக்கு உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். சில பேரை பார்க்கும் பொழுது வெளியில் தைரியமாக இருப்பது போல இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளுக்குள் அவ்வளவு பெரிய கோழையாக இருப்பார்கள். நீயும் அப்படிதான். மற்றவர்களுக்கு நன்றாக அறிவுரைகளை எல்லாம் சொல்வாய், ஆனால் மற்றவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை உன்னை சொல்லிவிட்டார்கள் என்றால் அப்படியே மனதில் சோர்ந்து போய் விடுவாய். நிறைய நல்ல விஷயங்களை தேடுகிறாய். நானோ உனக்கு அற்புதமான விஷயத்தை தரத்தான் போகிறேன். எந்த ஒரு இடத்திலும் உன்னை நான் உன்னுடைய வாழ்க்கையில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். நிறைய துன்பங்களோடு உன்னுடைய வாழ்க்கையோ இருக்கிறது. அந்த துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் இன்பம் என்ற ஒன்றுக்குள் உன்னை அழைத்து செல்வேன். நீ எதையெல்லாம் என்னிடம் நீ தேடுகிறாயோ, அந்த அனைத்து விஷயத்திலேயும் நிச்சயமாக உனக்குள் மாற்றம் வரும். பொறுமையாக மட்டும் இரு. உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுவதை அள்ளி கொடுக்கிறேன். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய வந்தது, அள்ளி வந்தது. ஆனால் சந்தோஷம் என்பது ஒரு கடகளவு மட்டுமே தான் இருந்தது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது, நஷ்டங்கள் இருக்காது, இன்பங்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். அமைதியோடு
ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அமைதியோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வா. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருந்ததோ இதற்கு மேல் அது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் நான் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. இன்னும் எத்தனை நாள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை அழ வைப்பேன், உன்னை கதற வைப்பேன்? இனிமேல் அழுகைக்கோ கதறலுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் வேலை இல்லை. இனிமேல் உனக்கு சிரிப்பு சத்தம் மட்டுமே உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். காலம் முழுக்க யாரோ ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு, உனக்கு பணம் இல்லாமல் உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருப்பார்கள் என்று நினைத்தாயோ? கண்டிப்பாக இல்லையம்மா. நீ தோல்விப்பட்ட நாட்கள் அனைத்தும் முடிந்தது. இனி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழி வரப்போகிறது. அது சிலருடைய மனதை புண்படுத்தும். எப்படி என்று நான் சொல்கிறேன். அது எப்படி புண்படுத்தும் என்றால், இவள் வாழவே மாட்டாள், இவளுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இவள் வாழவே மாட்டாள் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் நீ வாழப்போகிறாய் பார், அதை பார்த்து அவர்கள் புண்படுவார்கள். புரிகிறதா? அதுதான் சில பேருக்கு மனதில் புண்படும் என்று சொல்கிறேன். நீ வாழ மாட்டாய், உன்னுடைய கதை முடிந்து விட்டது, இதற்கு மேல் உனக்கு எந்த ஒரு ஏற்றங்களும் இருக்காது, எல்லாமே உனக்கு முடிந்தது என்று நினைப்பார்கள். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், முன்பே கொடுத்தேன். அந்த வாக்கை இப்பொழுது செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு அடி எனக்காக நீ எடுத்து வை, உனக்காக நான் பல அடி எடுத்து வைக்கிறேன். நல்ல காலம் பிறக்கும் பொழுது பயங்களோடு எதையும் செய்யாதே, தயக்கமில்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் செய். காலம் முழுக்க நான் உனக்கு துணை இருப்பேன். எப்பொழுதும் இந்த கை, இந்த சாயுடைய கை என்னுடைய பிள்ளைகளை பிடித்திருக்கும். நான் கையை விட்டது போலத்தான் இருக்கும், ஆனால் என்ன, நான் விடமாட்டேன். சில சோதனைகளை கொடுத்தும் அவர்களை நான் சாதிக்க வைப்பேன். நீ துவண்டு போய் விட்டாய். உன்னுடைய மனதளவில் நீ நிறைய ஏக்கங்களோடு, தவிப்புகளோடு, கஷ்டங்களோடு இருக்கிறாய். இனி ஏக்கங்கள், கஷ்டங்கள், தவிப்புகள் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. நிறைய விஷயத்தை நீ தேடிவிட்டாய். ஒரு விஷயம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்கவில்லை என்றவுடன் நீ தோல்விகளை தழுவுகிறாய். அதாவது நான் எல்லா விஷயத்திலையுமே நான் அப்படிதான் அப்படிங்கிற ஒரு நிமிஷத்தில் நீ கொண்டு வருகிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், மனதளவில் எந்த ஒரு விஷயத்திலும் உடைந்து போய்விடாதே. நீ உடைந்து போனால் என்னாலும் தாங்க முடியாது. இந்த சாய் இன்று மட்டும் அல்ல, என்றும் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். பல கனவுகளோடு வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்தாய். உன்னுடைய அனைத்து கனவுகளும் நிச்சயமாகவே பலிக்கும். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இனிமேல் மனக்குழப்பமோ கஷ்டமோ வாழ்க்கையில் தவிப்புகள் வந்துவிடுமோ என்று நினைக்காதே. ஏனென்றால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்கள் அனைத்தும் இன்பமான விஷயங்கள் மட்டும்தான். காலகாலமாக நான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து அழாதே, எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய மனக்குமுறல்கள் நிச்சயமாகவே அடங்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தயவு செய்து கொஞ்சம் அமைதி காக்கவும். எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டு கண்ணீரை சிந்து கொண்டு இருந்தால் ஒன்றுமே உன்னால் எதுவும் செய்ய முடியாது. எந்த ஒரு நிமிஷத்திலேயும் கலங்காதே, கண்ணீரை சிந்தாதே, வருத்தப்படாதே. சாய் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இரு. சாய் இன்று மட்டும் அல்ல, என்றும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்காகவும் காத்து கொண்டே இருப்பேன். நான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கிறேன். என்று மட்டுமல்ல, என்றுமே உனக்காக இந்த வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைந்து இருப்பேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குழப்பமும் தேவையே அல்ல. கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் துவங்கும் அனைத்தும் வெற்றிகரமாகவே இருக்கும். பல்லாண்டு காலம் நல்லபடியாக உங்களுடைய குடும்பத்தோடு நிம்மதியாக இருப்பீர்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.